இது வந்து நேச்சுரல் கேஸ் அனலைசிஸ். நேச்சுரல் கேஸ் செப்டம்பர் ஃபியூச்சர் வந்து 260 268 இருக்குது. ஓகே, தெரியுதா? 268 இப்போதைக்கு இருக்கிறது. இப்போ நம்ம 27 ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ஆப்ஷன் எவ்வளோ லெவலில் இருக்குது, என்ன லெவலில் பார்ப்போம். 270 கால் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோ. அதேமாரி 270 புட்டு, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து போன வாரம் 10 பாயிண்ட் கம்மியாக இருக்குது. இது 268 இருந்தது இல்லையா, அது வந்து 278 268 10 ரூபா குறைஞ்சிருக்கு. இது 10 ரூபா குறையும் போது இந்த ஆப்ஷன் என்ன லெவலில் இருந்திருக்கு? கால் ஆப்ஷன் வந்து 16 ரூபாயில் இருந்திருக்கு. புட் ஆப்ஷன் வந்து 10 ரூபாயில் இருந்திருக்கு. இது 10 பாயிண்ட் குறைஞ்சிருக்கு. இந்த ஒரு நாளில் வந்து குறைஞ்சதில்ல. இது வந்து 17 16லேருந்து 12 ரூபாய்க்கு வந்துட்டு, இது வந்து 10 ரூபாயிலேருந்து 14 ரூபாய்க்கு வந்து இந்த 270 புட்டும் காலும் ஈக்குவல் ஆகிடும். இது இருக்கு இல்லையா, இதுவும் ஈக்குவல் ஆகிடுச்சு. இது 12 ரூபா எடுத்து, இது ரெண்டும் ஈக்குவல் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது என்ன? 270 கால் புட்டு. இப்போ இது ரெண்டும் ஈக்குவல் ஆகணும் அடுத்த வாரம். இது ரெண்டும் ஈக்குவல் ஆகணும்னா 260 காலும் புட்டும் ஈக்குவல் ஆகிடும். ஏன்னா அடுத்த ஒரு 10 ரூபா கம்மியாகும்போது இதில் 17 ரூபா இருக்குது இல்லையா, இந்த 17 ரூபா இறங்கி 12 ரூபாய்க்கு வந்துடும். அதேமாதிரி இந்த புட் ஆப்ஷன் 8 ரூபாயில் இருக்கிறது 12 ரூபா 13 ரூபாய்க்கு போயிடும். அடுத்தது 10 ரூபாய் இறங்கும்போது இது ரெண்டும் ஈக்குவல் ஆகிடும். அதனால் இப்போ இது வந்து இதை வாங்கினோன்னா நம்ம அது 12 ரூபா வரைக்கும் போகும். அதே அடுத்தது 250 கால் எவ்வளோவில் இருக்குது? 24 ரூபாயில் இருக்குது. 250 புட்டு 5 ரூபாயில் இருக்குது. இது என்னாகும்? இது குறையும், இது ஏறும். இப்போ 268 இருக்கிறது 258, 20 பாயிண்ட் குறைஞ்சிதுன்னா இது வந்து 20 ரூபாய்க்கு போயிடும். இது 5 ரூபாயில் இருக்கிறது 14 ரூபாய்க்கு போயிடும். இது 24 ரூபா இருக்கிறதுக்கு 10 ரூபாய்க்கு வந்துடும். இந்தமாரி நம்மளுக்கு தெளிவாக இது கால் புட்டு எவ்வளோ, அதாவது ஈக்குவல் ஆகிட்டு வருது, பார்த்தாலே தெரியுது. ஏன்னா இது 280 இருக்கும்போது என்னாச்சு? இப்போ நேச்சுரல் கேஸ் சார்ட்டு போடுறேன் பாரு. இது வந்து 276 இருக்கும்போது 280 கால் புட்டு எவ்வளோ இருக்குது? 288 கால் போடுறேன், 280 புட்டு போடுறேன். 276 268 வரும்போது புட்டு எவ்வளோ இருக்கு? 15 ரூபாலேருந்து 19 ரூபா இருக்குது. இது குறைஞ்சிருக்கு. ஸோ அதேமாரி அடுத்தது 70 குறைஞ்சி ஈக்குவல் ஆகிடுது. அதுக்கு அடுத்தது 60 குறைஞ்சி ஈக்குவல் ஆகும். 17 ரூபாயும் இது 12 ரூபாய்க்கு அதில் 13 ரூபாய்க்கு வந்துடும். இது அதேமாரி 13 ரூபா 12 ரூபாய்க்கு போயிடும். அதுக்கு அடுத்தது இது ரெண்டும் ஈக்குவல் ஆகும்போது இது புட்டோட விலை 20 ரூபா ஆகிடும், காலோட விலை கம்மியாகிட்டே போகும். இதுதான் இது வரைக்கும் வந்துடும். இது 3 ரூபா வரைக்கும் வந்துடும். 260 போடுறேன். இது இறங்கி 10 ரூபா வரைக்கும் வந்துடும். இது வந்து 24 ரூபா வரைக்கும் போயிடும். இந்த மாதிரி அனலைசிஸ் பண்ணி இந்தமாரி இப்போ இது வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்கிற மாதிரி தெரியுது கிளியராக. ஏன்னா 280 ஃபஸ்ட்டு ஈக்குவல் ஆகும், 270 ஈக்குவல் ஆகும் ரெண்டு ஆப்ஷனும், அப்புறம் 260 ஈக்குவல் ஆகும், 250 ஆகும். ஸோ இந்த 250 ஆகும்போது 260 புட்டு வந்து இதை விட ஜாஸ்தி ஆகிடும். காலோட ரெண்டும் 14 ரூபாய்க்கு ஈக்குவல் ஆகுது இல்லையா. அப்போ இந்த 14 ரூபா இருக்கிறது 8 ரூபாய்க்கு போயிடும், 9 ரூபா இருக்கிறது 14 ரூபாய்க்கு 17 ரூபாய்க்கு போயிடும். இது இப்படியே டேலி ஆகிட்டு வரும். அதனால் டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு புரிஞ்சிட்டோம்னாக்க நம்ம 1 ஹவர் கேண்டிலில் இல்லை இறங்கிட்டு மறுபடியும் ஏறினா கூட நம்ம வந்து தைரியமாக புட்டை அடிச்சுட்டு ஹோல்டு பண்ணலாம். அதேமாரி அனாலிசிஸ் கால் புட்டு எவ்வளோ இருக்குன்னு அனாலிசிஸ் பண்ணிவிட்டு வாங்கிட்டோன்னா நம்ம எப்போ வாங்கினாலுமே நம்ம கூட தைரியமாக இருக்கலாம். ஒரு 1 ஹவர் கேண்டில் இறங்கும், சரசரன்னு ஏறும். ஏன்னா மேலே போய் ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு வருவோம். இப்போ இது ஏறித்துன்னு வச்சுக்கோ,
எல்லோரும் வாங்குவா. இதை இவன் செல் பண்ணுவான் இந்த இடத்துல 23 ரூபா 24 ரூபாய்க்கு. ஏன்னா செல் பண்ணால் தானே ப்ராஃபிட். 24 ரூபாய்க்கு அடித்தானா அது 0 ஆக போகுது. அதனால் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் அடிப்பான். அதை பயந்து நம்ம வெளியே வர வேண்டியது தேவை கிடையாது. அனலைஸ் பண்ணிட்டோம்னா வில் பி வெரி கிளியர். இதேமாரியே சென்செக்ஸுக்கு, நிஃப்டிக்கு, ஸ்டாக் ஆப்ஷனுக்கு எல்லாத்துக்குமே பார்க்கலாம். அந்தமாரி அனலைசிஸ் பண்ணிவிட்டு வாங்கிட்டோன்னா நம்மளுக்கு ஒரு ட்ரேடு எடுத்தோம், அதிலே ப்ராஃபிட் ஆகிடும்.